கீதா கீதா எதுக்கு டாடி கீதா கீதான்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்னம்மா நான் கத்துறேனா? சரி அதை விடுமா. ஆமா மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமா போறாரு? டாடி உங்க மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது. என்னம்மா? ஆமா டாடி எனக்கு தான் ஆக போகுது. நீங்க உங்க மாப்பிள்ளை ஊர்ல பிசினஸ் ஆரம்பிச்சு என்னையும் உங்க மாப்பிள்ளையையும் பேர குழந்தையும் அங்க போக சொல்றீங்க. போய் அவர் அவங்க அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து அவங்க அப்பா பிரிச்சுட்டாருன்னா நானும் என் குழந்தையும் தனியா தான் வாழணும் டாடி. தனியா தான் வாழணும். என்னம்மா சொல்லுவாங்க? நீ ஏதோ தப்பு கணக்கு போட்டிருக்கோம். மாப்பிள்ளை உன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு. அந்த பிரியம் தான் டாடி. அந்த பிரியம் தான் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு நானும் என் புருஷனும் என் குழந்தையும் ஒண்ணா இருக்கணும். அவ்வளவுதான். கீதா, நம்மெல்லாம் யாராச்சும் தப்பு பண்ணா கடவுள் அவங்க வாரிசுகளை தான் தண்டிப்பார். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லம்மா. யார் தப்பு பண்றாங்களோ அவங்களையே கடவுள் தண்டிக்கிறார். கீதா, இவ்வளவு மாத்திக்கமா. முடியாது